அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு ரொம்பவே முக்கியமான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு முழுசாக வந்து சேரும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு எலான் கிச்சன். ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு பவுலில் அது நிறைய தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு அரை பவுலுக்கு எடுத்தால் கூட போதும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு பேப்பர்ஸை சின்ன சின்னதாக கிழிச்சு அதில் போட்டுட்டு நல்லா அதில் வந்து முக்கி அமுத்தி விட்டுருங்க, நல்லா நனைகிறபடி. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இருக்கக்கூடிய ஸ்மெல் எல்லாத்தையுமே வந்து இதை எடுத்துடும். ஒரு சில டைமில் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு திறக்கையிலேயே கெட்ட ஸ்மெல் அடிக்கிற மாதிரி தோணும். நம்ம வச்சுருக்க புளிச்ச மாவு, காய்கறியோட ஸ்மெல்லு தான் அப்படி அடிக்கும். அப்போதைக்கு இந்த மாதிரி வச்சோம்னா அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தந்துடும். அடுத்ததாக நம்ம வீடு கூட்டக்கூடிய தொடப்பத்தில் வந்து நம்ம கூட்டிகிட்டு இருக்கையிலே சிறுக சிறுக அது வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். அதை எப்படி நம்ம வந்து கொட்டாமல் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சைஸ் செலோ டேப் இருக்கும் இல்லையா, இது வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றி விட்டுக்க போகிறோம். சுற்றி விடல நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சுற்றி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த இடத்துலேருந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு சிந்தாமல் நல்லா லைஃப் கொடுக்கும். நான் பாருங்கள், நான் எந்த அளவுக்கு அழுத்தி நான் வந்து அந்த இது டேப்பை போடுறேன்னு. கண்டிப்பாக அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தொடப்பத்துலேருந்து கொட்டவே கொட்டாது, அந்த விளக்கமாறு சுத்தமாகவே கொட்டாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா க்ரிப்பாக போடுங்க. உங்கள்கிட்ட பெரிய செலோ டேப் இருந்தால் அதில் வந்து போட வேணாம். இந்த மாதிரி சின்ன சைஸ் செலோ டேப் இருந்தால் தான் நல்லா க்ரிப்பாக போட முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஊதுபத்தி. இந்த ஊதுபத்தி வந்து நம்ம பற்ற வைக்கையில் என்ன நினைப்போம்னா, ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியணும், அடுத்ததாக வந்து நல்ல ஸ்மெல்லும் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். அதுக்கு வந்து இந்த ஊதுபத்தியில் நம்ம முகத்துக்கு தடவக்கூடிய ரோஸ் வாட்டர் வச்சுருந்தோம்னா அது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஊதுபத்தி பற்ற வச்சு வச்சிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு எரியும், ஸ்மெல்லும் நல்லா கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை வந்து நீங்கள் சாம்பிராணி, கட்டி சாம்பிராணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போலாம் இந்த மாதிரி வலை பேக் வந்து இப்போ கொடுக்குறாங்க சூப்பர் மார்க்கெட்லலாம். இதை வந்து நம்ம தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதில் 2 வலை வந்து நான் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து இந்த மாதிரி நான் சுருட்டுற மாதிரி சுருட்டிக்கங்க. இந்த மாதிரி சுருட்டி ஒரு இது மாதிரி நம்ம பாஞ்சு நம்ம எப்படி பாத்திரம் தைக்கிறதுக்கு வச்சுக்கோமோ அதே மாதிரி வச்சுட்டு நல்லா அழுத்திடுங்க. அழுத்திட்டிங்கன்னா அது வந்து நல்லா செட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொன்றில் வந்து நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்ச அந்த வலையை எடுத்து இதில் வைக்க போகிறோம். இதில் வச்சுட்டு நீங்கள் ஒரு பக்கம் வந்து நல்லா முடிச்சு போட்டு ஏற்கனவே இருக்கும். நம்ம நடு பக்கத்தில் வந்து இதை வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம முடிச்சு போட்டுக்க போகிறோம். இது ஒன்றுமே பண்ணலை, இது 2யுமே சேர்த்து இந்த முடிச்சையும் அந்த முடிச்சையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. முடிச்சு வந்து 40 ரூபா மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஆணியில் கூட கோர்த்து வச்சுக்கலாம். இதை நம்ம அடுப்பு கழுவுறதுக்கோ இல்லை கவுண்டர் டாப் கழுவுறதுக்கோ இல்லை கிச்சன் டைல்ஸ் கழுவுறதுக்கோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முடிச்சு போடுற மாதிரி போட்டுட்டேன், இந்த மாதிரி ஆணியில் கோத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம ரேஷன் கடையிலலாம் அரிசி வாங்க போகல இந்த பிரச்சனை நம்மளுக்கு எல்லாருமே பார்த்துருப்போம். அதனால் சணல் தீர்றதுக்குள்ளேயுமே நமக்கு டென்ஷன் ஆயிரும். ஸோ சணல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி அரிசி பையை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா மடக்கிக்கோங்க. ஒன்று சேர்த்தாப்புல மடக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களோட வளையல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம இது சணல் விட்டு கட்டவே தேவையில்லை. அந்த அளவுக்கு நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும், நல்லா டைட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா எடுத்துக்கிறேன். அதில் நம்ம பிள்ளைங்களாம் எழுதக்கூடிய அந்த சாக் பீஸ் சின்ன சின்ன துண்டுகள் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி டப்பாவில் போட்டுக்கலாம். இதில் நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ, கம்ஃபர்ட் இல்லை வேறு என்ன லிக்விடு நம்மளுக்கு வந்து வாசனை நல்லா வருதோ அந்த லிக்விடை எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க. நல்லா அந்த சாக் பீஸ் வந்து நல்லா நனைகிறபடி நல்லா ஊற்றிட்டு நல்லா அது பரட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு சின்ன கவர் பை வந்து நமக்கு இது வந்து கட் பண்ணி இது மேலே கவர் பண்ண போகிறோம். ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி கவர் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல வைக்க விருப்பமோ, இல்லை பாத்ரூமில் தான் ஸ்மெல் நம்மளுக்கு நல்லா வரணும் அப்படின்னா பாத்ரூம்லையோ இல்லை கிச்சன்லையோ ஹால்லையோ வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஸ்மெல் வந்து நல்லா கொடுக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி காட்டன் எடுத்துக்கிறேன். இந்த காட்டனில் வந்து நம்ம தலைக்கு தயாரிக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம இதில் ஃபுல்லாக ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க. இதை வச்சு அப்படியே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் பாக்ஸ்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சுன்னா இதை வச்சு தேய்ச்சோம்னா கம்ப்ளீட்டாக கிளியராகி வந்துடும். நம்ம தண்ணி இந்த மாதிரிலாம் வச்சு தொட்டு இது பண்ணையில் வந்து ஷாக் அடிக்குங்கிற பயமாக இருக்கும். இப்படி பண்ணையிலே நமக்கு அந்த பயமும் இருக்காது, நம்ம க்ளீனாகியும் வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு காட்டனில் நம்ம தேங்காய் எண்ணெயை விட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். எவ்வளோ அழுக்காக இருந்தாலுமே அந்த ஸ்பாஞ்ச்லேயே அவ்வளோ அழுக்குமே வந்துடும் அந்த காட்டன்லேயே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அந்த ரிசல்ட்டை சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தலையணை பில்லோவில் வந்து நம்ம பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையும் துவைச்சாச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக எடுத்து அப்படியே போட்டுருவோம். அப்படியே டேரெக்டாக போடாமல் நம்ம பில்லோ கவர்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய டிஷர்ட்ஸ், ஸோ அது கிழிஞ்ச டிஷர்ட்ஸாக இருந்தாலும், ஸோ இல்லை இதை வந்து நம்ம தூக்கி போட போகிறோம், வேறு ஆளுக்கு கொடுக்க போகிறோம், இல்லை வேறு யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்க, அந்த டிஷர்ட்டை வந்து ரீயூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பில்லோவுக்கு வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே பில்லோ கவர் போட்டோம் அப்படின்னோம்னா பில்லோ வந்து சீக்கிரத்தில் அழுக்காகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ போட்டாச்சு, ஃபுல்லாகவே போட்டுட்டு பார்த்தோம்னா ஒரு கொஞ்சம் கூட தெரியாது நம்ம பனியன் உள்ள வந்து டிஷர்ட்டை போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த மாதிரி காய்கறி சீவக்கூடிய இது வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் ஷார்ப் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி ஷார்ப் பண்ணுறதுனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ₹1 காயின்ஸ் 5 காயின்ஸ் இருக்குல்லையே அதை வச்சு நம்ம நல்லா சுரண்டோம்னா கண்டிப்பாக சூப்பராக ஷார்ப்பாகி வந்துடுது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நானே கண்டுபிடிச்சது. உங்களுக்கு நல்லா ஷார்ப் கொடுக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நல்லாயிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் பண்ணிடுங்க. அடுத்த கடைசி டிப்ஸுக்கு வந்தாச்சு. இது என்ன டிப் அப்படின்னா, நம்மளுக்கு ஃப்ரீசரில் ஏதாச்சும் நம்ம ஒரு பொருள் வைக்கையில் ஒரு பாத்திரத்தை இது வைக்கையில் அது வந்து ஐஸ் கட்டி பிடிச்சிட்டு எடுக்கவே வராது. ஸோ இதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா, நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி வந்து அந்த நம்ம வைக்கக்கூடிய பாத்திரத்துக்கு பின்னாடி வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த தேங்காய் இது ஐஸ் கட்டி வந்து பிடிச்சிக்காது. நம்மளுக்கு ஐஸ் கட்டி உரையாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். கண்டிப்பாக அந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செட்டு தேங்காய் எண்ணெய் விட்டால் போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு மறந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.